என்னக்கா யோசனை பலமா இருக்கு? நம்ம சந்திரமதியை வச்சு அந்த கோட்டையை பிடிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு வேலைக்காரன் பிரச்சனை பண்றான். புரியலையே அக்கா. நீலாம்பரி வீட்டுல இருக்கிற அந்த ரங்கசாமிங்கிற வேலைக்காரன் நீலாம்பரி அப்பா கிட்ட நம்மள போட்டு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த வீட்டு ஓனர் வேற ஏதோ ஒளறி கொட்டியிருக்காரு. அதனாலதான் அந்த கிருஷ்ணமூர்த்திக்கு சந்தேகமே வந்துருச்சு. வீணா நம்ம விஷயத்துல குறுக்கிட்டு யாருக்குமே உபயோகம் இல்லாம இப்ப வீணா கிடக்குறான். அந்த ரங்கசாமியும் லீவு கொடுத்து நான் ஊருக்கே விரட்டிட்டேன். இருந்தாலும் அவன் திரும்பி வந்து ஏதாவது வத்தி வைப்பானோன்னு எனக்கு யோசனையாவே இருக்குடா. அக்கா, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் பயந்தாங்குழி. அப்படி நினைச்சு நாம விட்டுறக்கூடாது. நம்ம லட்சியத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ற ஒருத்தர் கூட உயிரோட இருக்க கூடாது. புரிஞ்சதுக்கா. நாளைக்கு அந்த ரங்கசாமி உயிரோட இருக்க மாட்டான். இன்னைக்கு ராத்திரியே நான் அவன் ஊருக்கு போறேன். நாளைக்கு சாயங்காலம் சமயம் பார்த்து அவனை நான் முடிச்சிடுறேன். டே நான் சொன்னேங்கிறதுக்காக அவனை நீ கொலை பண்ணிடாதடா. அப்புறம் அந்த பாவமும் எனக்கு தான் வந்து சேரும். சரி, அவனை நான் கொல்லல, விடு. டேய், அதுக்காக அவனை விட்டுற முடியுமா? நான் சொன்னேங்கிறதுக்காக நீ அவனை கொலை செய்யக்கூடாது. நீயா கொலை செய்யறது நான் வேண்டான்னு சொல்லல. அப்ப சரி, நானே அவன் கதையை முடிச்சிடுறேன். செய்ய, ஆனா மாட்டிக்கிற மாதிரி செய்யாத. அக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது சரி, அந்த கிழவன் நிலைமை இப்ப எப்படி இருக்கு? அது அப்படியே தான் இருக்கு. அது இனிமே இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். அப்போ நீலாம்பரி கல்யாணம் அது இன்னும் குழப்பத்திலே தான் இருக்கு. நடக்குமா நடக்காதாங்கிறதே சந்தேகமா இருக்கு. அக்கா, அவ கல்யாணம் நடந்து வர்றவன் புத்திசாலியா இருந்தா நாம நினைக்கிற எதுவுமே நடக்காது. அதனால இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறது தான் நமக்கும் நல்லது. அதை எப்படி தடுக்க முடியும்? முடியும். எதுக்கும் நீ அவளுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை பேரை சொல்லு, டீடைல்ஸ் எல்லாம் சொல்லு. ஏன் அவனையும் போட்டு தள்ள போறியா? எத்தனை பேரக்கா போட்டு தள்ளுறது? நீ விவரத்தை சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். அந்த மாப்பிள்ளை பேரு ராஜ்குமாரா. இதே ஊர்ல பெரிய தொழிலதிபர்னு சொல்றாங்க. இது போதுக்கா, நான் கிளம்புறேன். ரங்கசாமிய முடிச்சிட்டு அப்புறமா நான் வந்து உன்னை பாக்குறேன். டேய், அவனை நீ முடிச்சிட்டேன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்களே. இப்போ இருக்கிற நிலைமையில கண்டிப்பா தேட மாட்டாங்க. ஊருக்கு போனவன் வரலன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா அவன் திரும்பாத ஊருக்கு போயிருக்கான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். நான் வரேன்க்கா. அப்படியே கருணக்கிழங்கு போடுப்பா. இந்தாங்க. நல்ல தேங்காய் 2. தேங்காவா? சரி வரம்பா. சரிண்ணே.
ஏய் யாரு பாருங்க தள்ளி வா, காத்து வந்து தள்ளி யாரு இங்க யாரா போ ஏய் அங்க பாருங்க ஏய் அந்த வண்டி வெயிட் பண்ணு என்ன முதலாளி? அப்பா, என்னப்பா இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் உங்க பக்கத்திலேயே இருக்கேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு உங்க கண்ணிலேயே சொல்லிட்டீங்க முதலாளி. நான் நிறைவேற்றி வைப்பேன் நிச்சயமா. ஏன் பாடுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் தான் உங்களை பாத்துக்கிறேன்னு. அப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா அது நான் சொல்றேன். நீங்க அப்பா, அண்ணே, அப்பா என்ன சொல்ல வர்றாருன்னு? அது உன் கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாருமா. கல்யாணமா? வேணாண்ணே. அப்பா இப்படி இருக்கும்போது நான் எப்படி? நீ சொல்றது நியாயம்தாம்மா. ஆனா அப்பா குணமாயிடுவாருன்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம 6 மாசமோ 1 வருஷமோ ஏன் 2 வருஷம் கூட காத்திருக்கலாம். எப்போ வாழ்க்கை பூரா அவரால் பேச முடியாது நடக்க முடியாதுங்கிற நிலைமை இருக்கும்பொழுது அதுக்காக கல்யாணத்தை தள்ளி போடுறது அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பாரு நீலா, மண்ணில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் மண்ணுக்குள்ள போக வேண்டியதுதான். அப்பா தம் முடிவு வரத்துக்குள்ளார உன் வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிச்சு வைக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அது நியாயம் தானே? இன்னொரு விஷயம் யோசிச்சு பாரு. ஒருவேளை உன் கல்யாணம் முடிஞ்சு நீ சந்தோஷமா வாழ்ந்தேன்னா அது அவருடைய ஆயுள நீடிக்கலாம் இல்லையா? சரிண்ணே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அப்பா இருக்கிற நிலைமையில ஊரை கூட்டி பந்தல் போட்டு சடங்கு சம்பிரதாயங்களோட என் கல்யாணம் நடக்க வேணாம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பண்ணா போறோம். ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப், ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு மாத்திரம் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணா போறோம். சரிம்மா, அப்படியே செஞ்சிடலாம். நான் விசாரிச்சுட்டேன். நாளை மறுநாள் ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அதை விட்ட 1 மாசம் கழிச்சு தான் ஒரு முகூர்த்தம் இருக்கு. அதனால நாளை மறுநாளே கல்யாணம் வச்சுக்கலாமே. அது எப்படின்னு சாத்தியம்? அவர் சம்மதிக்க வேணாமா? அவரை சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. நீ அவர்கிட்ட பேசிப்பாரு, விவரத்தை சொல்லிப்பாரு, நிச்சயமா அவர் சம்மதிப்பார். இருந்தாலும் எப்படின்னு? இல்ல, வாழ்க்கை ஒரு நல்ல நாள்ல ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். 1 மாசம் காத்திருக்கலாம். அதுக்குள்ள ஏதாவது விபரீதம் நடந்துட்டா? ஐயோ, சரிண்ணே, நான் பேசி பார்க்கிறேன். சந்தோஷம்மா. உன் சம்மதத்தை என்கிட்ட சொன்னா போதாது, உங்க அப்பாட்ட சொல்லணும். உண்மையிலேயே சந்தோஷப்படுவார். வா. முதலாளி, நீலாம்பரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. நாளை மறுநாளே கல்யாணம். அப்பா, உங்க சந்தோஷம் தான்ப்பா எனக்கு முக்கியம். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் முதலாளி. நிலா, அப்பா அந்த நிலைமையில் இருக்கும்போது இப்போ நம்ம கல்யாணம் அவசியமா? கொஞ்ச நாள் தள்ளி போடலாமே. தேங்க்ஸ் ராஜ். என் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு சந்தோஷத்தை தருது. இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். பட் நம்ம கல்யாணத்தை தள்ளி போட முடியாது. சத்யானை நம்ம கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு சொன்னப்ப நான் கூட மறுத்தேன். நீங்க நினைச்ச மாதிரியே 1 வருஷம் தள்ளி போடலான்னு கேட்டேன். ஆனா உங்க அப்பாக்கு ஏதாவது ஆயிட்டா உங்க கல்யாணத்தை கூட அவர் பார்க்கலையேன்னு வருத்தப்படுவார்னாரு. அவர் சொன்னதுல ஒரு நியாயம் இருந்தது. எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. எனக்காவே வாழ்ந்துட்டு இருக்க எங்க அப்பா முன்னாடி மனக்கோலத்துல நின்று அவரை சந்தோஷப்படுத்த வேண்டியது என் கடமை.
அதனால நம்ம கல்யாணத்தை இம்மீடியட்டா வச்சுக்கணும், அதுவும் நாளைக்கே வச்சுக்கணும். அப்பா நிலைமை எப்படி இருக்கிறதுனால சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? நிலா, நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுது. என்னை பற்றி முழுசாக தெரியாமல் கல்யாணம். என் அப்பாவுக்காக என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு கல்யாணத்தையே தள்ளி வைக்கணும்னு சொன்னீங்களே, அப்பவே உங்க மனசு என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு ராஜ். நான் மனசார சொல்றேன், ஐ லவ் யூ ராஜ். அந்த சத்தியமூர்த்தி என்ன மாட்டி விடலான்னு நினைச்சான். ஆனா நான் யாரு? சந்திரமதி. எப்ப யாரு எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் அந்த சத்தியமூர்த்தி எனக்கு எதிராக மூவ் பண்றதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். எல்லா தப்பையும் செஞ்சுட்டு லாஜிக்கோட பேசி தப்பே செய்யாத மாதிரி அந்த நீலாம்பரியை நம்ப வச்சுட்டேன். தோத்து போன அந்த சத்தியமூர்த்தி இனிமே சும்மா இருக்க மாட்டான். அதனால ரொம்ப நாளைக்கே அவனை இந்த வீட்டுல இருக்க விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஆளை தூக்கிடலாமா? அவசரப்படாதீங்க. எந்த நீலாம்பரி அவனை மலை போல நம்பியிருக்காளோ அதே நீலாம்பரி வாயால அவனை வெளியில போ சொல்றேன். அந்த மாதிரி ஒரு அழகான வலைய பின்னி அதுல அவனை விழ வைக்கணும். அந்த நீலாம்பரியாவது சத்தியமூர்த்தியே வெளியே போ சொல்றதாவது அது கனவுல கூட நடக்காது. நான் நடத்தி காட்டுறேன், நிஜத்துல நடத்தி காட்டுறேன். எப்படியோ அந்த கிழவனை முடமாக்கி நம்ம படுக்க வச்சிட்டோம். இப்போ சத்தியமூர்த்தியோட போராடணும். இதுல புதுசா வேற ஒருத்தன் வரப்போறான், நீலாம்பரிக்கு புருஷங்கிற பதவியோட. எத்தனை பேர் தான் நம்ம ஒழிக்கிறது? நீலாம்பரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவ சம்மதிச்சா பாப்போம். நீ நீலாம்பரிய கல்யாணம் பண்ணிக்க போறவனை பத்தி பேசுறப்பதான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. அக்கா, அன்னைக்கு நீ அவனை பத்தி விசாரிச்சுட்டு வர சொன்னில்ல, அன்னைக்கு நான் அவனை பத்தி ரொம்ப நல்லா விசாரிச்சுட்டேன். என்ன விசாரிச்சீங்க? நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல. அவன் ஒரு பெரிய திருடன். கார் திருடுறதுல எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்ல, நகை பணம் எது கிடைச்சாலும் சரி சுருட்டிக்கிட்டு ஓடிடுவான். டேய் 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 டேய், எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கே நீ. சந்திரா, நீ போ, உடனே நீலாம்பரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லு. கல்யாணம் அப்படியே நின்னு போயிடும். வேண்டாமா, இப்ப இந்த விஷயம் நீலாம்பரிக்கு தெரிய வேண்டாம். என்னடி சொல்ற? எல்லாம் காரணமா தான் சொல்றேன். இந்த சந்திரமதி சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமா மாமா, நான் நீலாம்பரியோட இடத்துல உட்கார்ற நாள் ரொம்ப சீக்கிரத்துல வரப்போகுது. என்னவோ போ, வர வர நீ என்ன நினைக்கிறேனே எங்களுக்கு தெரியல. நீங்க எதை நினைச்சும் டென்ஷன் ஆகாதீங்க. என் மனசுல ஒரு அருமையான பிளான் இருக்கு, அதை நடத்தி காட்டுறேன். என்ன பிளானோ எல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். அக்கா, கடவுள்னதுனா எனக்கு ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. இந்த சத்தியமூர்த்தி சம்சாரத்தை நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அவ டெய்லி கோயிலுக்கு வரா. அதுக்கு என்னடா இப்போ? அக்கா, ஒரு ஆம்பளையோட வாழ்க்கை மாறுறதே பொம்பளையால தான். நீயும் நானும் கோயிலுக்கு போய் அந்த சத்தியமூர்த்தியோட சம்சாரம் காதுல விழற மாதிரி நீலாம்பரியையும் அந்த ஆளையும் இணைச்சு பேசணும்னு வை. அவன் பொண்டாட்டி சும்மா இருப்பாளா? சத்தியமூர்த்திய கொடைஞ்சு வேலையை விட்டு வர சொல்லி குடும்பத்தோட ஊரை விட்டு போயிட மாட்டாங்க. டேய், உனக்கு கூட மூளை நல்லா வேலை செய்யுதுடா. அட போக்கா, மூளை மட்டுமா, என் கைக்கும் பலம் ஜாஸ்தி. சபாஷ்ரா, உன்ன மாதிரி ஒருத்தன் என் கூட இருந்தா போதும், இந்த அக்கா உலகத்தையே விலைக்கு வாங்கிடுவா. அக்கா ரொம்ப புகழ்றக்கா. சரி சரி வாடா. டேய், இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா அப்புறம் எப்பதான்டா ஒரு முடிவுக்கு வர போற? நான் ஒரு முடிவோட தான்டா போனேன். நீலாம்பரிக்கு என்னோட ஒரு நல்லவன் கண்டிப்பாக கிடைப்பான், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க அப்பாவோட நிலைமையை சொல்லி கல்யாணத்தை எப்படியாவது தள்ளி போடலாம் தான் போனேன். ஆனால் என்னடா ஆனா? எந்த காரணத்தை சொல்லி அவளை என்கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும்னு நினைச்சனோ அந்த காரணமே அவளை என்கிட்ட இன்னும் நெருக்கமாக்கிடுச்சுடா.
புரியலையே. என் சுயநலத்துக்காக கல்யாணத்தை தள்ளி போட சொல்ல அதுவே அவள் மனசை நெகிழ வச்சுச்சுடா. இது வரைக்கும் அவள் பிரியத்தை வாய் திறந்து சொன்னதே இல்லைடா. ஆனால் இன்னைக்கு ஐ லவ் யூ ராஜ்னு சொல்லிட்டாடா. கல்யாணம் நடக்கூடாதுன்னு நினச்சி தானே நான் அங்கே போனேன். அவள் காதில் சொன்னப்போ எனக்கு பேச்சே வரலடா. சத்தியமாக சொல்கிறேன், அந்த நிமிஷத்தில் நான் சந்தோஷமும் வேதனையும் சரிசமமாக கலந்த அந்த உணர்வை உணர்ந்தேன்டா. அவள் என்னை காதலிக்கலான்ற விஷயமே சந்தோஷத்தையும் தந்துச்சு, வேதனையும் தந்துச்சுடா. நாளைக்கே நம்ம கல்யாணம்னு சொன்னாடா. நாளைக்கே வா. ஆமாண்டா, அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போதே அவள் கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்கிறாடா. இதுதான்டா விதிங்கிறது. எந்த அப்பாவை வச்சு நீ கல்யாணத்தை தள்ளி போடுறதுன்னு நினச்சியோ அதே காரணத்தை வச்சு இப்போ கல்யாணம் சீக்கிரம் நடக்க போகுது. எனக்கு என்னவோ உனக்கு நீலாம்பரிக்கு நீங்கிறத யாராலையும் மாற்ற முடியாதுன்னு தோணுதுடா. நான் இப்பவும் சொல்கிறேன், அவள் காதலுக்கு நான் தகுதியானவன் இல்லைடா. என்னை நல்லவன் நினச்சி அவள் தன் காதலை சொல்லும் போது என்ன நானே வெறுத்துட்டேன்டா. இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையே வெறுத்துட்டேன்டா. என் கல்யாணம் நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, அதுக்கு முன்னாடி அவகிட்ட என்னை பற்றி சொல்ல போகிறேன். என்னடா சொல்ற? ஆமாண்டா, கண்டிப்பாக சொல்லிட போகிறேன்டா. குட் ஈவினிங் மாப்பிள்ள சார். என்ன ஞாபகம் இருக்கா மிஸ்டர் ராஜ்குமார்? அன்னைக்கு நீலாம்பரி வீட்டில் நான் உங்களை மீட் பண்ணனே. நான் அவளோட ஃப்ரெண்ட் சந்திரமதி. நாளை காலையில் நீங்கள் நீலா வீட்டுக்கு வந்துடுங்க. அங்கே மாப்பிள்ளை ட்ரெஸ் தயாராக இருக்கும். அங்கேருந்து நேரடியாக நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. கல்யாணத்தை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்க. மற்றதெல்லாம் அங்கே வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். சரி. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். நான் மாப்பிள்ளை சார் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். யா ப்ளீஸ், நான் வரேன்டா. தேங்க்யூ. என்ன மாப்பிள்ளை சார் அப்படி ஷாக்காக நிற்கிறீங்க? கோடீஸ்வர வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. நீங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலி. உங்களை விட நீலாம்பரி ரொம்ப அதிர்ஷ்டசாலி. பட் உங்க 2 பேரையும் விட நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. சரி, நீலாம்பரியை எப்படி கொலை செய்ய போறீங்க? என்னது கொலையா? கொலைதான். பின்ன அவளோட குடும்ப நடத்தவா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போற? மிஸ்டர் ராஜ்குமார், நீ யாருன்னு அந்த நீலாம்பரிக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம். பட் இந்த சந்திரமதிக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள்ள சார், கார் திருடுறது, நகை திருடுறதுன்னு இப்படி பொழப்ப ஓட்டிட்டு இருந்த உனக்கு ஒரு கேம் விளையாடணும்னு ஆசை வந்துருச்சு. விளையாடுற உன்னையும் அந்த நீலாம்பரி நம்பிட்டா. அது சரி, கூட இருக்கிற என்ன பத்தியே அவளுக்கு தெரியல. எங்கேயோ இருக்கிற உன்னை பத்தியா தெரிஞ்சுக்க போற? ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். எனக்கு நீலாம்பரியை விட அவ பணம் தான் முக்கியம். நீயும் அதுக்காக தானே வேற வழியில வர. நீ அவளை கொன்னுட்டா கோடிக்கணக்கான சொத்துக்கு நீ அதிபதி. அப்புறம் உனக்கு 50%, எனக்கு 50%. எனக்கு இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் பிடிக்காது. இந்த டீல் ஓகே தானே?